மக்கள் கட்சி நிறுவனர், இந்துக்களின் முதல்வர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களின் ஆணைக்கிணங்க தென்மண்டல தலைவர் டிகேபி ராஜா பாண்டியன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நெல்லை மாவட்ட தலைவர் பிகேவி ரவிஜி மற்றும் நிர்வாகிகள் சார்பாக நெல்லை பாராளுமன்ற தொகுதி பிஜேபி வேட்பாளர் மண்ணின் மைந்தர், மக்களின் செல்வர் நயினார் நாகேந்திரன் அவர்களை வரவேற்று இந்து மக்கள் கட்சியின் முழு ஆதரவை தெரிவித்து வாக்கு கேட்டு மேலப்பாளையம், குறிச்சி, மேலநத்தம், கருப்பன்துறை ஆகிய பகுதிகளில் நேரில் சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கப்பட்டது. உங்கள் வீட்டு பிள்ளை நீண்ட காலமாக அரசியலில் மக்கள் பணி செய்து வருகிறார். நம் வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய இந்து மக்கள் கட்சி முழுமையாக களப்பணியாற்றும் என்று இந்து மக்கள் கட்சி நெல்லை மாவட்ட தலைவர் பிகேவி ரவிஜி தெரிவித்தார். இந்துக்களின் முதல்வர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களின் ஆணைக்கிணங்க 39 பாராளுமன்ற தொகுதிகளிலும் இணைந்து பிஜேபியுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். வெற்றிக்காக இதில் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி விசேஷமான பகுதி. இதில் போட்டியிடும் பாராளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மண்ணின் மைந்தர். ஏற்கனவே சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மக்களுக்காக சிறப்பான சேவை செய்து கொண்டிருக்கும் ஒரு நபர், மக்களின் செல்வர், மக்கள் நாயகன், மண்ணின் மைந்தர். அவர்கள் வெற்றி பெற இந்து மக்கள் கட்சி சார்பாக மாவட்ட தலைவர் பி.கே. ரவிஜி ஒருங்கிணைந்த எல்லா மக்களையும் இணைத்து எல்லா சமுதாய மக்களும் ஒன்றுபட்டு பிஜேபி வெற்றி பெற நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப நாங்கள் முழுமையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இதன் மூலம் எங்கள் இந்து மக்கள் கட்சி சார்பாக நாங்கள் அனைவரும் ஒன்றாக பிஜேபியுடன் இணைந்து வெற்றிக்காக உழைப்போம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். For watching உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.